Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11th நீட் ஓட போர்ஷன்ஸ்ல இருந்து நம்ம அனிமல் கிங்டம் ஒன் ஷாட்ல முடிக்க போறோம் பசங்களா. ஸோ இதுதான் உங்களோட ரெண்டாவது சாப்டர் ஃபார் த GIB எக்ஸாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக நம்ம 11th and 12th சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யூ வில் பி able to எல்லாமே உங்கள் எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து கிடச்சிரும். அண்ட் நம்ம சென்னையில் இந்த தடவை நம்மளோட GIB நடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸான நாங்கள் எல்லாருமே சென்னையில் இருக்க போகிறோம் பசங்களா. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு மீட்டிங் ஆல் ஆஃப் யூ ஆஃப்லைன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ணா நகரில் இந்த ஒரு செமினார் நடக்க போகுது. and followed by the GIB exam also. So செமினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, GIBக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் அஷிமா மேம், ஷோபிகா மேம் எல்லாருமே உங்களை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி சென்னையில் இருக்கிற கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வரும். ஸோ 27th அன்னைக்கு காலையில் எல்லாரும் டெஃபினட்டாக உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கரியர் வைஸ், இல்லை மேம் நான் என்ன எக்ஸாம் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அது எப்படியெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கிறோங்கிற எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் வி வில் பி தேர் டு கைட் யூ பசங்களா. ஸோ நீங்கள் நேரடியாக எங்களோட இன்டராக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐம் really excited to meeting all of you. So definitely register பண்ணிக்கோங்க, இந்த opportunity மிஸ் பண்ணிடாதீங்க. Okay, and also நம்ம GIB எக்ஸாம் சென்னையில் டெஃபினட்டாக நடக்க போகுது. பிகாஸ் we are all going to come there and meet you. பட் சென்னையை தவிர நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நம்மளோட இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஜைலம்லேருந்து யூ ஆல் நோ பசங்க, கடந்த 5 வருஷமாக we have produced a lot of toppers. இப்போ 2025 வரைக்குமே எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வரிசையில் நீங்களும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கான ஆசை. ஸோ நீங்கள் வந்து 11th படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா நம்ம தல ப்ரோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா நம்ம தளபதி ப்ரோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியை விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 12 மணி நேரம் அண்ட் டெஸ்ட்டுக்கு டைம் ஒதுக்க முடிஞ்சால் தென் யூ ஆர் சார்ட்டட். நான் 12th படிக்கிற பசங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கோச்சிங்காக வேண்டி நம்மளோட வெற்றி நம்மளோட தளபதி ஆன்லைன் பேட்ச் இஸ் தேர். ஓகே, ஸோ நம்ம தளபதியில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஆன்லைன்லேயே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் தான் வெற்றி. ஓகே, ஸோ வெற்றி வந்து நீங்கள் என்டையர் ஒரு வருஷத்தை வீட்டில் இருந்தபடியே ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக எங்களோட எல்லா சப்போர்ட்டோடையும் நீங்கள் நீட் கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாறாங்கிறது நம்ம ஆஃப்லைன் சென்டரோட கிளாஸ் பசங்களா. ஸோ நீங்கள் நேரடியாக போய் இந்த ஒரு வருஷத்தை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வி ஹாவ் அவர் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ டெஃபினட்டாக விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நான் coming to the animal kingdom. ஓகே, ஸோ நம்ம animal kingdom பொறுத்தளவில் எக்கச்சக்கமான ஸ்பீஷீஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லிவிங் வேர்ல்டில் பார்த்தா மாதிரி அதை கிளாஸிஃபை பண்ணி ஒழுங்காக அதோட பபிள்ஸில் போட்டால் தான் கரெக்டாக நம்மளால் அதை படித்து we can get some use out of it. Okay, so if you see எந்த பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, பாடி சிமெட்ரி, நேச்சர் ஆஃப் சீலோம் எப்படி இருக்குது, ரைட், ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வி ஹாவ் செல்யூலர் லெவல், அதாவது சும்மா ஒரு லூஸ் அக்ரிகேட் ஆஃப் செல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரிமிட்டிவான ஃபீச்சர் தான் வந்து
Porifera நம்ம பார்க்கலாம். நான் அதிலிருந்து கொஞ்சம் பெட்டரான டிஷ்யூ லெவலில் யாரெல்லாம் இருக்கா, நம்ம சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபோர்ஸ், ஓகே, இவங்க எல்லாருமே வந்து வில் பி present at the tissue level. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக இருக்கிற லெவல் வந்து நம்ம பிளாட்டிஹெல்மின்த் லெவலில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆஸ்கெல்மின்த்லேருந்து Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata, Chordata லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ வெறும் செல்லேருந்து டிஷ்யூ, டிஷ்யூலேருந்து ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் நம்மளோட அனிமல் கிங்டமில் ஒரு ப்ரொக்ரெஷன் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷனுங்கிறது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து சிமெட்ரியை பொறுத்தளவில் பசங்களா, நம்ம அந்த பாடியை கட் பண்ணும்போது எத்தனை ஈக்குவல் ஹாஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சிமெட்ரி. ஓகே, ஸோ ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்கிறப்ப எந்த விதமான சிமெட்ரியும் கிடையாது. நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான பாதிங்கிறது கிடைக்காது. ஸோ அதுதான் நம்மளோட பாரிஃபெரா ஆர் த ஸ்பஞ்சஸ். தென் அதுக்கு விட பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவலாக கிடைக்கும், ஸோ ரவுண்டாக இருக்கிற ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான் நம்ம ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த பிளேன் நீங்கள் கட் பண்ணாலும் இட் வில் டிவைட் இன்டு 2 சிமெட்ரிக்கான halves. ஓகே, ஸோ இது வந்து அதை விட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோராவை எடுத்துக்கலாம். தென் பைலாட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிளேன் வழியாக தான் நம்ம இதை டிவைட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் நம்ம பைலாட்ரல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாட்டிஹெல்மின்த் அப் டு நம்ம கார்டேட்டா வரைக்கும் எல்லாமே வந்து will be having the bilateral symmetry. Okay, now when you look at Echinodermata, okay, இந்த Echinodermata starfish ஓட ஃபேமிலியில் மட்டும்தான், ஐ மீன் ஓட ஃபைலமில் மட்டும்தான் அடல்ட்டுக்கு ரேடியலான சிமெட்ரி இருக்கும். ஆனால் லார்வாக்கு பைலாட்ரல் சிமெட்ரி தான் இருக்கும். ஓகே, இது ஒன்று தான் வந்து எக்ஸப்ஷனே தவிர, இதை தவிர எவ்ரிதிங் ஆல் ஆஃப் தெம் ஹாவ் த bilateral symmetry in the advanced classes. Okay, in the advanced phylums. Now when you talk about coelom, okay, coelom na enna body cavity அப்படினு சொல்றது தான் coelom. Okay, so actually if you see பசங்களா, நம்ம animals ல வந்து we can say that germ layers liye division ங்கிறது ஒன்று இருக்கு. So germ layers na என்ன, நம்ம பிளாஸ்டோலா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான க்ரோத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஃபுல் ஃபீட்டஸை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தன்னைத்தானே லேயர்ஸாக பிரிச்சுக்கும். ஸோ 2 லேயரான ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா அதை நம்ம எக்டோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 2 லேயர்ஸ் தான் இருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் டிப்ளோபிளாஸ்டி. ஆனால் நடுவில் 3ஆவதாக ஒரு மீசோடர்ம் அப்படிங்கிற லேயர் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ கால் இட் ஆஸ் அ ட்ரிப்ளோபிளாஸ்டி ஆர் 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இந்த மீசோடர்ம் குள்ளேயே ஒரு கேவிட்டி, ஒரு ஓட்டை போட்ட ஒரு ஃபுல் கேவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட சீலோம். ஸோ சீலோமை சுற்றி யார் இருப்பா, சீலோமை சுற்றி மீசோடர்மோட செல்ஸ் இருக்கும். கிளியர் எவ்ரிவன்? ஸோ இந்த சீலோம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஏசீலோமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 கேட்டகரி அப்படிங்கிறதே வந்து ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு ஃப்ரம் த பிளாட்டிஹெல்மின்த் தான் வந்து இந்த 3 லேயரே நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த ஒரு பிளாட்டிஹெல்மின்த் வந்து இஸ் ஏசீலோமேட். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற ஆஸ்கெல்மின்த்துக்கு வந்து இந்த மீசோடர்மில் இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி பவுச் மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ தேட் இஸ் வாட் வி கால் ஆஸ் த சூடோசீலோமேட். என்டையர் அனிமல் கிங்டமில் ஆஸ்கெல்மின்த் மட்டும்தான் சூடோசீலோமேட் கேட்டகரியில் வரும். இது தவிர வந்து சீலோமேட் அப்படின்னா ப்ராப்பராக இந்த சீலோம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தி Annelida டில் கார்டேட்டா எல்லாருக்குமே இந்த ஒரு பாடி கேவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த சீலோம். ஸோ டயக்ராமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா சீலோம்னா பாருங்கள் கரெக்டான ஒரு ஸ்பேஸில் வந்து வி ஹாவ் அ கேவிட்டி. ஸோ இங்கே வந்து இட் இஸ் ஸ்கேட்டர்டான பவுச், இங்கே எதுவுமே கிடையாது. there is no cavity, there is no space between the mesoderm. Okay, so this is what we call as the acoelomate, pseudocoelomate and the coelomate. Okay, now இதை தவிர டிப்ளோபிளாஸ்டி அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டி ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. பட் டிப்ளோபிளாஸ்டி யாருக்கெல்லாம் இருக்குது, எக்டோடம் அண்ட் எண்டோடம் மட்டும் அப்படின்னா பாரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா,
Ctenophora. இவங்க மூணு பேருக்குமே வெறும் 2 லேயர் தான் இருக்குது. 3 லேயர் அப்படிங்கிறது Platyhelminthலேருந்து Chordata வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் இந்த லேயர்ஸ் தான் நம்ம டிப்ளோபிளாஸ்டியோ ட்ரிப்ளோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். டிப்ளோபிளாஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் மீசோக்ளியா அப்படிங்கிற ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு லேயர் இருக்கும். ஓகே, விச் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அ செல் லேயர், பட் ஏதோ ஒரு பிரெட் அண்ட் ஜாம் வச்ச மாதிரி ஜாம் மாதிரி ஒரு ஜெல்லி லைக் லேயர் வந்து வில் பி தேர் கால்ட் த மீசோக்ளியா இன் த டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ். ஆல்ரைட், now when you look at the patterns of complexity in the systems, okay, நம்ம system wise பார்க்கும்போது circulatory systemல 2 வகையான டைப்ஸ் இருக்குது பசங்களா, which is open and closed. openனா ஒரு ஃபவுண்டன் மாதிரி blood வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே பம்ப் பண்ணும். எல்லா ஆர்கன்ஸும் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருப்பாங்க. எல்லாரும் அந்த பிளட்டை வந்து என்ஜாய் பண்ணிப்பாங்க. டிஃப்யூஷன் எல்லாமே நடக்கும். எல்லாமே இஸ் ஓவர். அப்புறமா திருப்பி ஃபவுண்டன் வழியாக இட் வில் கெட் பம்ப்ட் அண்ட் கம் பேக் டு த பூல் ஆஃப் பிளட். ஸோ இதுதான் ஓப்பனான சர்க்குலேட்டரி சிஸ்டம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் சிஸ்டம் மாதிரி வாட்டர் டேங்க்லேருந்து கரெக்டாக சேனல் வந்து நம்ம குழா வரைக்கும் டைரெக்டாக டார்கன் ஆர்கனுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து க்ளோஸ்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இங்கே தான் கரெக்டான வெசல்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இது எல்லாமே வந்து வில் பி present in the closed circulatory system. ஸோ ஓப்பன் சிஸ்டம் தான் பெரும்பாலும் நம்ம அனிமல் கிங்டமில் பார்க்கலாம். Annelida and Chordata இவங்க 2 பேரை தவிர யாருக்குமே க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. ஸோ Annelida, Chordata இவங்க 2 பேருக்கு தான் க்ளோஸ்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஆல்ரைட், now when you look at செக்மெண்டேஷனுங்கிறது பாடியை எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக குட்டி செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணுறது தான் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து சீரியல் ரெப்பிட்டேஷன் கூட இருக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த எர்த்வார்ம் மாதிரி எஸ்பெஷலி செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனலிடாவில் தான் மேஜராக செக்மெண்டேஷனுக்கே பேர் போன ஒரு ஃபைலம் வந்து ஆனலிடா. பட் ஆனலிடாவை தவிர ஆர்த்ரோபோடா அண்ட் கார்டேட்டா, ஓகே, ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று பொருந்தும். சரியா பசங்களா? ஸோ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஆனலிடாவோட பாடி வந்து குட்டியாக ரிங்கா அந்த ஒரு டிவிஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் we will call as மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். அண்ட் இந்த ஒரு ஃபினாமினானுக்கு பேர் வந்து மெட்டாமெரிசம். Alright, now kadasiya the last feature is the notochord. So notochord mesodermala derive ஆன ஒரு rod like structure பசங்களா. So இந்த ஒரு rod like structure வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை வாழ்நாள்லையோ ஏதோ ஒரு ஸ்டேஜ்லையாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் we will call it as a chordate. அது இல்லவே இல்லை அப்படின்னா we will call it as a non-chordate. ஸோ பாரிஃபெராலிருந்து கடைசியில் இருக்கிற ஹெமிகார்டேட்டா வரைக்கும் நமக்கு நான் கார்டேட் ஃபைலமில் தான் வருவாங்க. ஓகே, கார்டேட்டாங்கிறது வெறும் நோட்டோகார்டு இருக்கிற அந்த லாஸ்ட் ஃபைலம் மட்டும்தான் கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா பசங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இஃப் யூ சி இதை பேஸ் பண்ணி வி ஹாவ் மொத்தமாக 11 ஃபைலம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வி ஹாவ் பாரிஃபெரா, நிடேரியா, டீனோஃபோரா, Platyhelminth, Aschelminthes, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata and Chordata. இந்த 11 ஃபைலமோட ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு டேபிள் இஸ் தேர் இன் யோர் NCERT அண்ட் இதுதான் இஸ் த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம இத்தனை ஃபைலம்ஸாக இந்த என்டையர் கிங்டம் அனிமேலியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, now starting with the phylum Porifera. ஸோ பாரிஃபெரான்னு சொல்லும்போது அதோட பாடியில் போர்ஸ் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து பாரிஃபெரா அப்படின்னு சொல்கிறோம் இதை. ஸோ இஃப் யூ see here இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு ஆர்கானிசம். ஓகே, ஸோ போர்ஸ் இருக்குங்கிறதுனால ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிமெட்ரிங்கிறதுலாம் கிடையாது. டைஜஷன் இன்ட்ரா செல்லுலர் செல்லுக்குள்ளார நடக்கும். ஓகே, நான் இவங்களோட ஸ்கெலிட்டனில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பஞ்சன் ஃபைபர்ஸ் இருக்குது. செக்ஸஸ் செப்பரேட்டாக கிடையாது. ஸோ we will call them as a hermaphrodite. ஓகே, அண்ட் இவங்களோட பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த போருக்கு பேர் தான் ஆஸ்டியா. இது வழியாக தண்ணி உள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்சோசீல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா
அது வெளியில் போகிறதுக்கான சிங்கிள் ஓப்பனிங் வந்து we call as the osculum. ஓகே, ஸோ ஆஸ்டியா வழியாக உள்ள வந்து ஸ்பாஞ்சோசீலுக்கு வந்துட்டு ஆஸ்குலம் வழியாக வெளியே போகிற இந்த ஒரு வாட்டர் கெனால் சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் பாரிஃபெரா. அது மட்டும் இல்லாமல் கோயானோசைட்ஸ் அப்படிங்கிற காலர் செல்ஸ் வந்து இந்த என்டையர் ஸ்பாஞ்சோசீலை வந்து லைன் பண்ணியிருக்கோம் இப்படி. ஓகே, ஸோ ஆல் த காலர் செல்ஸ் கோயானோசைட்ஸ் வந்து வில் லைன் த என்டையர் ஸ்பாஞ்சோசீல். Reproduction in Porifera அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா they undergo asexual reproduction by fragmentation. செக்ஷுவலாக கெமீட்டை யூஸ் பண்ணி அவங்க நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுவாங்க. ஃபர்டிலைசேஷன் இந்த ஸ்பாஞ்சோசீல்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதுனால we will call it as internal. லார்வல் ஸ்டேஜோட நடக்கிறதுனால we will call the development as indirect. ஓகே, now பாரிஃபெராவோட வாட்டர் கெனால் சிஸ்டம் வந்து இதுதான் பசங்களா. ஸோ இஃப் யூ சி ப்ராப்பரான வந்து ஒரு 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 சிஸ்டமில் ஆஸ்டியா இஸ் தேர். ஆஸ்டியா வழியாக இட் வில் கம் டு த ஸ்பாஞ்சோசீல். ஓகே, now ஹியர் இந்த ஸ்பெசிஃபிக்கான செல்ஸ் வந்து வில் லைன் த என்டையர் ஸ்பாஞ்சோசீல். இது பூரா வந்து இந்த காலர் செல்ஸ் இருக்கும். போகிற தண்ணியை வந்து இந்த கரண்ட் மெயின்டைன் பண்ணுறது யார்? இந்த கோயானோசைட்டோட ஃப்ளாஜெல்லா வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல் வந்து இந்த தண்ணிக்குள்ளேருந்து இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டைஜஷன் முடிச்சுட்டு வேஸ்ட்டை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே திருப்பி போட்டுரும். அது வெளியே வந்து இந்த ஆஸ்குலம் அப்படிங்கிற சிங்கிள் ஓப்பனிங் வழியாக இட் வில் கோ அவுட். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஒரு கெனால் சிஸ்டம் விச் இஸ் அ ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் த Porifera. So examples வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைகான், we call it as சைஃபா, ஸ்பஞ்சில்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பஞ்சுன்னு சொல்லுவோம், அண்ட் ஸ்பஞ்சியா யூஸ்பஞ்சியா which is the bath sponge. இது எல்லாம் தான் பாரிஃபெராவுடைய எக்ஸாம்பிள்ஸ். Now இதுதான் ரியல் லைஃப் இமேஜ் ஆஃப் பாரிஃபெரா. ஸோ இஃப் யூ சி கிளியராக யூ கேன் சி எந்த மாதிரி அவங்க பாடி வந்து பஞ்சு மாதிரி போர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குங்கிறது கிளியர் கட்டாக யூ கேன் observe here. Okay, now moving on to the next phylum பசங்களா, phylum Cnidaria or Cnidaria அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ சி இவங்க வந்து செடென்ட்ரியாக ஒரே இடத்துலையும் இருக்கலாம், இல்லை ஃப்ரீ ஸ்விம்மிங்காகவும் இருக்கலாம். அக்வாட்டிக்காக தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி மரைனாக தான் இருப்பாங்க. பட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரேடியலான சிமெட்ரி, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிப்ளோபிளாஸ்டிக்கான ஆர்கானிசம்ஸ். நான் இஃப் யூ சி இங்கே வந்து நிடேரியா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பேர் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா நீடோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்டிங்கிங் செல்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. இந்த செல்லுக்குள்ள இந்த ஸ்டிங்கிங் கேப்சியூல் called that nematocyst is present. ஸோ இந்த nematocyst வந்து ஸ்டிங்கிங் கேப்சியூலாக இருக்கிற இந்த ஒரு nematocyst வந்து டென்டிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை? ஆங்கரேஜ், எங்கேயாச்சும் போய் குத்தி ஆங்கர் பண்ணிக்கிறதுக்கு, அல்லது குத்தி டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களோட ப்ரேயை கேப்சர் பண்ணுறதுக்கு, எதுக்குனாலும் இந்த ஒரு நீடோபிளாஸ்ட் செல்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிடேரியாங்கிற பேர். ஓகே, நான் இஃப் யூ சி டைஜஷனுங்கிறது ரெண்டுமே நடக்கும் இவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ரா செல்லுலர் ரெண்டுமே இருக்குது. சம் நிடேரியன்ஸுக்கு வந்து இந்த கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நிடேரியன்ஸுக்கு வந்து கால்சியம் கார்பனேட்கான ஒரு ஸ்கெலிட்டன் வந்து இருக்கும். நவ் இந்த ஒரு நிடேரியாவில் இன்னொரு ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான பாடி ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிப் வந்து ஒரே இடத்துல இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அண்ட் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, வேறஸ் மெடியூசா அப்படிங்கிறது அம்பரலா ஷேப்பில் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும், ஜெல்லிஃபிஷ் மாதிரி, அண்ட் அது வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ பாலிப்கான எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்ட் அடம்ஷியா, வேறஸ் மெடியூசாக்கு வந்து வி ஹேவ் ஜெல்லிஃபிஷ். நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஒரு சில ஃபார்ம்ஸில், இப்போ ஒபேலியா மாதிரியான ஒரு சில நிடேரியன்ஸில் பாலிப் ஃபார்ம் வந்து ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மெடியூஸா கொடுக்கும். அந்த மெடியூஸா திருப்பி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது பாலிப் ஆகிடும். ஸோ பாலிப் மெடியூஸா, பாலிப் மெடியூஸான்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்களோட பாடி ஃபார்மை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், ஆல்சோ கால்ட் மெட்டாஜெனசிஸ். இதுவும் நம்ம நிடேரியாவோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா பசங்களா? ஸோ பாலிப் ஃபார்ம்னா லைக் யூ ஆல் கேன் சி இட் இஸ் த அடம்ஷியா, அண்ட் மெடியூசாவில் யூ கேன் ஃபைண்ட் த
Aurelia. Okay, so இதுக்கு தாண்டி நிறைய examples are there like the brain coral or meandriana, sea fan or gorgonia. இந்த மாதிரி எக்கச்சக்கமான forms வந்து நம்ம coelenterataல இருக்கு. Okay, now moving on to the third phylum. Phylum Ctenophora வந்து பார்த்தீங்கன்னா very simple sea walnut அல்லது comb jelly அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. ஸோ இவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி மரைனான ஃபார்ம் தான், ஃப்ரெஷ் வாட்டரே கிடையாது. ரேடியல் சிமெட்ரி, டிப்ளோபிளாஸ்டிக், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்கேயும் டைஜஷன் ரெண்டுமே நடக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ரா செல்லுலர் ரெண்டுமே இருக்கும். செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்காது இவங்களுக்கும், பிகாஸ் இவங்களும் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஃபார்ம்ங்கிறதுனால மோஸ்ட்லி ஆர் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ். ஓகே, ஆனால் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் மீன்ஸில் மட்டும்தான் நடக்கும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இவங்களுக்கு கிடையாது. ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக இருக்கும் அண்ட் இன்டைரக்டான டெவலப்மெண்ட் மீன்ஸ் லார்வல் ஸ்டேஜோட டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஓகே, நான் இவங்களோட ஸ்டார் ஃபீச்சர் வந்து இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோம் பிளேட்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைலம் Ctenophora உடைய ஃபீச்சர்ஸ். Ctenoplana and Pleurobrachia அப்படிங்கிறது தான் ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த Ctenophora. Now coming to the நாலாவது ஃபைலம் which is the Platyhelminthes. இவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான பாடி இருக்கும். ஓகே, ஸோ டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டண்டான பாடி இருக்கும், அதனால தான் இவங்கள ஃப்ளாட் வேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இவங்க அனிமல்ஸில் ஒரு எண்டோ பேரசைட்டாக வாழ்வாங்க. ஓகே, நான் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஏசிலோமேட், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆனால் எண்டோ பேரசைட்டாக இருக்கிறதுனால இவங்களோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர் வந்து ஒரு சில ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கிறது. ஸோ பேராசிட்டிக் ஃபார்ம்ஸுக்குனால அவங்க போய் அந்த ஹோஸ்டோட ஒட்டிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கும். அண்ட் டைரெக்டாக பாடி வந்து சர்ஃபேஸ் வழியாகவே நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே பேராசிட்டிக்கான அடாப்டேஷன்ஸ் விச் இஸ் அ ஸ்டார் ஃபீச்சர் ஃபார் Platyhelminth. ஓகே, தென் ஃப்ளேம் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அகேன் ஸ்டார் ஃபீச்சர்ஸ். ஹியர் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் இந்த flame cells. Okay, sexes separate இருக்காது because this is also a primitive form. Fertilization internal-ஆ இருக்கும் because already அவங்க ஒரு host bodyக்குள்ள தான் இருக்காங்க. So internal-ஆன fertilization நிறைய larval stages தாண்டி தான் அவங்களோட development நடக்குங்கிறதுனால indirect-ஆன development. Planaria அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்க்கு இதில் பயங்கரமான ஒரு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. என்னென்னா எத்தனை பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் அந்த ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பிளனேரியாவாக வளர்கிறதுக்கான சக்தி இதுக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் பிளனேரியா. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் டீனியா, டேப் வேர்ம்னு சொல்லுவோம், fasciola or the liver fluke and planaria. அது ஒரு flea living ஆன ஒரு Platyhelminth. Okay, so I hope this is clear to you பசங்களா. any questions இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. by the next class நம்ம ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? now இதுதான் actual image of how the Platyhelminths will look. Now moving on to the அஞ்சாவது phylum which is the Aschelminth. இது circular-ஆ இருக்கும் cross sectionல. organ system level, bilateral symmetry, triploblastic, pseudocoelomate. இதுதான் இதோடைய general characters. Now pseudocoelomate-ங்கிறது இதோட star feature because entire animal kingdomல இதுகிட்ட மட்டும்தான் இந்த feature இருக்கு. Okay, then elementary canal-ங்கிறது complete-ஆ இருக்கும். digestive system is complete. இது வந்து animal kingdomல இதுதான் ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் இது கிடையவே கிடையாது. ஸோ ப்ராப்பரான ஒரு மஸ்குலர் ஃபேரிங்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு alimentary canal வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸ்கிரீட்டரி டியூப் வந்து எல்லா விதமான பாடி வேஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடும் பசங்களா. ஸோ எக்ஸ்கிரீட்டரி போர் வழியாக ஆல் த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வில் பி த்ரோன் அவுட் சைட். இங்கே தான் வந்து த செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஓகே, ஆர் செப்பரேட். ஸோ இதுதான் வந்து இஸ் another advanced feature of the Aschelminth. Okay, now fertilization-ங்கிறது இன்டர்னலா இருக்கும், டெவலப்மெண்ட் டைரக்டாவும் இருக்கலாம் இன்டைரக்டாவும் இருக்கலாம் in the case of Aschelminth. ஸோ மூணு எக்ஸாம்பிள், ரவுண்ட் worm, filarial worm, hook worm. இப்போ இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ன? Ascaris, Wuchereria and Ankylostoma. ஸோ இது மூணுமே ஃபைலம் Aschelminth-ஓட
examples. Okay, now moving on to the ஆறாவது phylum or Annelida. Annelida அப்படினாவே ரிங்கா இருக்கிற பாடி. ஸோ செக்மெண்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் இவங்களோட பாடியில். இது யூஸ்வலாக மரைனாவும் இருக்கலாம், டெரெஸ்ட்ரியலாக லேண்ட்லேயும் இருக்கலாம், அக்வாட்டிக்காவும் இருக்கலாம், free living or parasitic. எல்லா ஃபார்ம்ஸுமே we see in this particular phylum. Now organ system level bilateral symmetry, triploblastic, coelomate. இதுதான் இதோடைய general characteristic. Now star features என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷனுக்காக வேண்டி ஸ்பெஷலான longitudinal and circular muscles இவங்கள்ட்ட இருக்குது. அண்ட் ஒரு சில அக்வாட்டிக்கான அனலிட்ஸுக்கு பேராபோடியா அப்படிங்கிற ஒரு லேட்ரல் அப்பெண்டேஜும் இருக்கும் ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ நீரீஸ் மாதிரியான அக்வாட்டிக் அனலிட்டில் இந்த பேராபோடியாங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். என்டையர் அனிமல் கிங்டமில் இவங்களுக்கும் கார்டேட்டாக்கும் மட்டும்தான் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஹியர் தேர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட். நெஃப்ரீடியாங்கிறது தான் இவங்களுடைய ஸ்டார் ஆர்கன் ஃபார் த ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். அண்ட் இவங்களுக்கு இப்போ நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ஒன்று புதுசாக ப்ராப்பராக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தே ஹேவ் பேர்டு கேங்லியா. அது வந்து லேட்ரல் நர்வ்ஸ் மூலியமாக கனெக்ட் ஆகி ஒரு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் வந்து இஸ் சீன். ஸோ கார்டேட்டாக்கு தான் டார்சல் நர்வ் கார்ட், இவங்களுக்கு வென்ட்ரலான நர்வ் கார்டு தான் இருக்கும். நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா earthworm, leech, நீரீஸ் இது 3 தான் எக்ஸாம்பிள். அதுலேயே 2 குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ earthworm and leech வந்து மோனோஈஷியஸாக இருக்கும், டைரெக்டான டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே, வேறஸ் நீரீஸ் வந்து இன்டைரக்டான டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சரியா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் செக்ஸஸ் வந்து இஃப் யூ சி earthworm and leech ரெண்டுமே மோனோஈஷியஸ்ன்னு சொல்கிறப்ப செக்ஸஸ் சேர்ந்து இருக்கும். பட் நீரீஸில் வந்து செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ தே ஆர் டயோஈஷியஸ் இன் நேச்சர். ஓகே, இஃப் யூ லுக் அட் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி நீரீஸ், ஃபெரிட்டமா ஆர் த earthworm அண்ட் ஹீரோடினாரியா ஆர் த blood sucking leech. இது 3 தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யோர் Annelida. ஓகே, now going into the மிகப்பெரிய phylum, the largest phylum of the animal kingdom is our Arthropoda. Now Arthropoda வந்து பார்த்தீங்கன்னா கைட்டனஸான எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கிறது இவங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டார் ஃபீச்சர். டைனோசோர் காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பழைச்சிருக்காங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேட். ஓகே, நான் பாடி வந்து ஹெட், தோராக்ஸ் அண்ட் ஆப்டமென் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணலாம். அவங்களுக்கு ஜாயிண்டட் அப்பெண்டேஜ் இருக்கும். ஸோ ஆர்த்ரோபோடாங்கிற பேருக்கு அர்த்தமே ஆர்த்ரோஸ்னா ஜாயிண்ட், போடானா அப்பெண்டேஜ். ஸோ ஜாயிண்ட் இருக்கிற கால் வந்து அவங்களுக்கு இருக்கும். நான் இவங்க லார்ஜஸ்ட் ஃபைலம்ங்கிறதுனால தண்ணிக்குள்ளே இருப்பாங்க, லேண்டில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து கில்ஸ், புக் லங்ஸ் ஆர் ட்ரேக்கியல் சிஸ்டம் 4 வகையான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. சர்க்குலேஷன் வந்து ஓப்பன் டைப். சென்சரி ஆர்கன்ஸ் ரொம்ப வெல் டெவலப்டாக இருக்குது. இப்போ ஆண்டனா இருக்குது, கரப்பாம்பூச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டனா இருக்குது, கண் இருக்குது, காம்பவுண்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. பேலன்ஸ்க்காக வேண்டி ஸ்பெஷலான ஸ்டாட்டோசிஸ்ட் இருக்கிறதும் இவங்களுடைய ஒரு ஸ்டார் ஃபீச்சர். ஓகே, நான் எக்ஸ்க்ரீஷனுக்கும் ஸ்டாரான ஒரு ஆர்கன் இருக்குது which is the malphigian tubules. and then mostly sexes are separate because இன்னும் இப்போ நம்ம அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே வரோங்கிறதுனால செப்பரேட்டாக மேல் ஃபீமேல் செப்பரேட்டான செக்ஸஸாக தான் இருக்கும். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக இருக்கும், முட்டை போடுவாங்க. ஸோ தே ஆர் ஓவிபேரஸ். டெவலப்மெண்ட் டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த அனிமல் கிங்டம். நான் இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸை வந்து 3 கேட்டகரியாக படிப்போம் பசங்களா. ஃபர்ஸ்ட்லி we have the economically important insects. So தேனி, ஓகே, ஏபிஸ் வந்து தேன் கொடுக்கும். பாம்பிக்ஸ் வந்து சில்க் பூச்சி. ஸோ வி கெட் த சில்க் ஃப்ரம் தேட். லாசிஃபருங்கிறது லேக் இன்செக்ட், அது வந்து ஒரு adhesive இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுற ஒரு காம்பவுண்ட். ஸோ அதுவும் வந்து எக்கனாமிக்கலி பெனிஃபிஷியல். ஸோ இது 3. தென் வெக்டர்ஸ், நமக்கு தேவையில்லாத வியாதியை பரப்பக்கூடிய கேரியர்ஸ். ஸோ இது வந்து மெயினாக கொசு தான். அனாஃபிலிஸ், கியூலிக்ஸ் அண்ட் Aedes. Okay, so Anopheles, Culex, Aedes மூணுமே வந்து vectors of very dangerous diseases. Then மூணாவது கேட்டகரியில் we have 2 important
organisms, which is Locusta, ஒரு gregarious pest னு சொல்லலாம். And then Limulus அப்படிங்கிறது ஒரு living fossil, அதாவது ரொம்ப பல 100 வருஷமா இது இப்படியே தான் இருந்திருக்கு, இதுக்கு வேறு சேஞ்சஸே ஆகலை, அதனால தான் லிவிங் ஃபாசில் அப்படின்னு இந்த கிங் கிராபான லிமியூலஸை நம்ம சொல்லுவோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி, ப்ரானு, கிராபு இது எல்லாமே வில் கம் அண்டர் யோர் ஆர்த்ரோபோடா ஒன்லி. எட்டுக்காப்பூச்சி, ஸ்கார்பியன், எவ்ரிதிங் வில் கம் அண்டர் திஸ் ஆர்த்ரோபோடா இட் செல்ஃப். Then we have the phylum Mollusca. Okay, Molluscaல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து this is the second largest ஆன ஒரு phylum. Okay, நான் இங்கே வந்து again terrestrial அல்லது aquatic forms நம்ம பார்க்கலாம் Molluscaல. இவங்களுக்கு general features ன்னு பார்த்தீங்கன்னா bilateral symmetry, triploblastic, coelomate, organ system level of ஆர்கனைசேஷன் நம்ம பார்க்கலாம். நான் இவங்கள்ட்ட ஒரு ஸ்டார் ஃபீச்சர், பாடியில் வந்து ஒரு கால்கேரியஸான ஒரு ஷெல் இருக்கும். அண்ட் பாடி வந்து ஒரு ஸ்னெயிலோட பாடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு மஸ்குலரான ஒரு ஃபுட்டு, ஒரு ஹெட்டு, ஓகே, அண்ட் தென் ஒரு விசரல் ஹம்ப், இந்த மாதிரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு இருக்கும் மோலஸ்கால, விச் இஸ் a very important star feature of mollusca. நான் இந்த ஒரு விசரல் ஹம்புக்கு மேலே ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு லேயர் இருக்கும், which we call as the mantle. okay, and இந்த mantle தான் வந்து is the space between the இந்த மேண்டிலுக்கும் இந்த விசரல் ஹம்புக்கும் இருக்கிற ஸ்பேஸ், ஓகே, பிட்வீன் த ஹம்ப் அண்ட் த மேண்டில் தான் நம்ம மேண்டில் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மேண்டில் கேவிட்டியில் ஃபெதர் மாதிரியான ஒரு கில் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கில்ஸுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபெதர் லைக் கில்ஸ் தான் ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் ரெண்டுத்தையுமே மொலஸ்காக்கு பார்த்துக்குது. ஓகே, தென் டென்டிகல்ஸ் இருக்குது மண்டை மேலே, விச் வில் ஹெல்ப் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சென்சரி ஆக்டிவிட்டி. நாக்கு மாதிரியான ஒரு ராஸ்பிங் ஆர்கன், ஒரு ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன் இஸ் தேர் ஃபார் ஃபீடிங், விச் இஸ் கால்ட் ஆஸ் த ரடியூலா. நான் செக்ஸஸ் இங்கே செப்பரேட்டாக இருக்குது, பிகாஸ் இப்போ நம்ம அட்வான்ஸான ஒரு ஃபைலம்க்கு வந்தாச்சு. ஸோ செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்குது, முட்டை போடுவாங்க. ஸோ ஓவி பேரஸ் இன்டைரக்டான டெவலப்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ யூ ஹேவ் பைலா, பிங்க்டாடா, செப்பியா, லாலிகோ, கீட்டோப்ளியூரா, ஆக்டோபஸ், எப்ளீஷியா, டென்டேலியம், இவ்வளோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூ ஹேவ் இன் த மோலாஸ்கா. ஓகே, ஸோ லைட் கரண்ட் ஆன் ஆல் டேஸ் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு 5க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிவிட்டு எல்லா ஃபைலமுக்கும் க்ளீனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிமானிக்ஸ் நான் இப்போ கொடுக்க ஆரம்பித்தேன்னா ஒவ்வொரு ஃபைலமுக்கும் நான் ஒவ்வொரு நிமானிக் கொடுத்தேன்னா எல்லா நிமானிக்குக்கும் ஒரு மாஸ்டர் நிமானிக்குன்னு பிட்டுங்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஜஸ்ட் ரிமெம்பர் ஆல் த ஸ்பீஷீஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, then coming to the Echinodermata. Echinodermata வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட எண்டோஸ்கெலிட்டனில் கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பைனி பாடியான ஒரு ஆர்கானிசம் தான் இந்த எக்கைனோடெர்மேட்டா. ஸோ இவங்க எல்லாருமே மரைன் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸெப்ஷன் வந்து சிமெட்ரிக்கு இருக்குது. அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரியில் இருப்பாங்க, பட் லார்வா பைலாட்ரல் சிமெட்ரியில் இருப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸெப்ஷன். மிச்சப்படி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு முக்கியமாக பாரிஃபெராவில் எப்படி ஒரு வாட்டர் கெனால் சிஸ்டம் இருந்துச்சோ இங்கே வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. ஸோ லோக்கோமோஷன், கேப்சர் ஆஃப் ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு, ரெஸ்பிரேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் தான் பசங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து இஸ் ஆப்சண்ட் இன் த கேஸ் ஆஃப் எக்கைனோடெர்மேட்டா, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, நான் ரீப்ரொடக்ஷனுங்கிறது செக்ஷுவலாக நடக்கும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வாவோட இன்டைரக்டாக தான் நடக்கும். ஸோ ஸ்டார் ஃபிஷ், சீ அர்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், ஆன்டடான், குக்குமாரியா, இது எல்லாமே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுவர் எக்கைனோடெர்மேட்டா. மேம் இப்படி சொன்னால் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாம்பிள்ஸு அப்படின்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனிவே நோட்ஸ் கிடைக்கும்ல. ஸோ எல்லா ஃபைலமுடைய எக்ஸாம்பிள்ஸையும் எழுதி வச்சு அதை மட்டும் தனியாக படிங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஓகே ஒரு தடவை எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் பசங்களா, கண்டிப்பாக மறக்காது. ஓகே, ஸோ தென் கம்மிங் டு த லாஸ்ட்
non-chordate phylum is the Hemichordata. ஸோ ஹெமிகார்டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ம் மாதிரியான மெரைன் அனிமல்ஸ் இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட், பைலாட்ரல் எல்லாமே அட்வான்ஸான ஃபீச்சர் தான். இவங்க பாடியை நம்ம ப்ரொபாசிஸ், காலர், ட்ரங்க் அப்படின்னு டிவைட் பண்ணலாம். எக்ஸ்கிரீஷனுக்கு ப்ரொபாசிஸ் கிளாண்டுங்கிற பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கன் இஸ் ப்ரெசென்ட். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் கில்ஸ் வழியாக நடக்கும். செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டைரக்டான டெவலப்மெண்ட் தான் நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெமிகார்டேட்டா. கிளாசஸ் அப்படிங்கிற பேர் வந்தாலே ஹெமிகார்டேட்டா தான். ஸோ சாக்கோக்ளாசஸ், பலானோக்ளாசஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் வி ஹேவ் ஃபார் த ஹெமிகார்டேட்டா. இதோட நம்ம என்டையர் non-chordate phylum is over. Now the last phylum that we have, now this is the hemichordata structure. எப்படி புழு மாதிரி இருக்கு பட் டங் மாதிரியான ஒரு worm. Okay, so tongue like worms ன்னு சொல்லுவோம். So இந்த ஒரு worm வந்து hemichordata. Now coming to the last phylum, this is Phylum Chordata. So chordata ன்னு சொன்னா we do not punch people ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. V for ventral heart. Okay, then D for dorsal nerve cord. N for a notochord. notochord இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கார்டேட்டால இருக்க முடியும். ஒரு P வந்து for pharyngeal gill slits, இன்னொரு P வந்து postanal tail. ஓகே, இதை தவிர க்ளோஸ்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட், ஆர்கன் சிஸ்டம் லெவல் எல்லாமே அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, நத்திங் டு மீன்ஸ் எதுவுமே வந்து குறைச்சலே கிடையாது. எல்லாமே அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகே, now when you look at the basic difference between ஒரு chordata and non-chordata, அதுவும் இதே தான். ஓகே, ஸோ வீனா இவங்களுக்கு வென்ட்ரல் ஹார்ட், அவங்களுக்கு டார்சல் ஹார்ட். டீனா இவங்களுக்கு டார்சலான நர்வ் கார்ட். ஓகே, டார்சல் ஹாலோ சிங்கிள், அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் வென்ட்ரல் சாலிட் டபுள். ஓகே, நோட்டோகார்ட் இருக்குது, நோட்டோகார்ட் இல்லை. pharyngeal gill slits இருக்குது, இவங்களுக்கு இல்லை. போஸ்ட் ஆனல் டெயில் இருக்குது, இவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த we do not punch people ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே க்ளீனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, that is about the major features. Now இந்த ஒரு phylum chordataல பார்த்தீங்க அப்படின்னா, now this diagram is important mainly because பசங்களா இந்த notochord பொசிஷன் பாருங்க, இதுதான் notochord. ஓகே, ஸோ உங்களோட நர்வ் கார்டுக்கும் ஈசோஃபேகஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நோட்டோகார்ட். ஸோ இன் டயக்ராம்ஸ் தே மே ஆஸ்க் யூ, ஓகே, எங்கே இருக்குது நோட்டோகார்ட், எங்கே இருக்குது நர்வ் கார்டு. ஆல்வேஸ் மேலே இருக்கிறது நர்வ் கார்டு, அதுக்கு கீழே தான் வி வில் ஹாவ் த நோட்டோகார்ட். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். நான் இந்த ஒரு கார்டேட்டாவை சப் ஃபைலமாக நம்ம டிவைட் பண்ணலாம் பசங்களா. வி ஹாவ் த ப்ரோட்டோகார்டேட்டாங்கிறது வந்து கிரேனியம் இல்லை, பிரெயின் பாக்ஸ் கிடையாது. தென் வி ஹாவ் த யூகார்டேட்டா விச் இஸ் பிரெயின் பாக்ஸ் இருக்குது. ஓகே, நான் ப்ரோட்டோகார்டேட்டா எல்லாருமே ஃபுல்லி மரைனான ஆர்கானிசம்ஸ். இவங்களை ஃபர்தராக 2 சப்ஃபைலமாக நம்ம டிவைட் பண்ணலாம், விச் இஸ் யூரோகார்டேட்டா. ஓகே, அண்ட் ஆர் இன்னொரு பேர் அதுக்கு வந்து டியூனிகேட்டா அண்ட் த செஃபிலோகார்டேட்டா. ஓகே, ஸோ யூரோகார்டேட்டான்னு சொல்கிறப்ப நோட்டோகார்டு லார்வல் டெய்லில் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும், அதுக்கப்புறம் வளர வளர போயிடும். யூரோனா டெய்ல். ஓகே, ஸோ அதனால தான் இவங்களுக்கு யூரோகார்டேட்டான்னு பேர். இவங்களுக்கு ஒரு மூட்டை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், ஒரு கோட். அந்த கோட் வந்து வி வில் கால், அதோட காம்போனண்ட் வந்து இஸ் கால்ட் அஸ் அ டியூனிசின். அதனால தான் இந்த ஃபைலம்க்கு இன்னொரு பேர் வந்து டியூனிகாட்டா. ஓகே, ஸோ யூரோகார்டேட்டா ஆர் டியூனிகாட்டா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ஃபைலம். ஸோ இவங்களுக்கு லார்வல் டெய்லில் மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அசிடியா, சால்பா அண்ட் டாலியோலம். செஃபலோகார்டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா, செஃபல்னா மண்டை. ஸோ மண்டேலேருந்து வால் வரைக்கும் த்ரூ அவுட் லைஃப் இவங்களுக்கு நோட்டோகார்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, விச் இஸ் பிராங்கியோஸ்டோமா. அதுக்கு இன்னொரு பேர் ஆம்ஃபியாக்சிஸ் ஆர் லான்சலெட். ஓகே, இந்த யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா ரெண்டுமே எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அண்ட் ப்ரோட்டோகார்டேட்டாவில் வரும். நான் இன்னொரு சப்ஃபைலமான வெர்டிபிராட்டா வந்து அதை அப்படியே படித்து முடிக்க முடியாது, இதுக்கு இன்னும் ஃபர்தரான டிவிஷன்ஸ் இருக்குது. பட் ஓவரால்
இவங்களோட பாடியில் வந்து இந்த நோட்டோகார்டுங்கிறது ஒரு வெர்டிபிரல் காலமால் ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இவங்களுக்கு மஸ்குலரான ஹார்ட் இருக்குது, கிட்னி இருக்குது, அண்ட் பேர்ட் அப்பெண்டேஜஸ் லோகோமோஷனுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இந்த வெர்டிபிராட்டா. நான் இந்த வெர்டிபிராட்டாவை ஃபர்தராக ஜா இல்லை ஜா இருக்குது அப்படின்னு ஏக்னேத்தா நாத்தோஸ்டோமாட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த ஏக்னேத்தால ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்குது, கால்ட் த சைக்ளோஸ்டோமாட்டா. ஆனால் ஜா இருக்குது அப்படிங்கிற நாத்தோஸ்டோமாட்டாவை ஃபர்தராக மீன், அதாவது ஃபிஷ் இருக்கு, ஃபின்ஸ் இருக்குது, அண்ட் டெட்ராபோடா கை கால் இருக்குது அப்படின்னு சொல்லி பைசஸ் அண்ட் டெட்ராபோடான்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நாத்தோஸ்டோமாட்டாவில் இருக்கிற பைசஸில் கார்டிலேஜஸான ஃபிஷ்ஷு, போனியான ஃபிஷ்ஷுன்னு கான்ட்ரிக்டீஸ், ஆஸ்டிக்டீஸ் இருக்குது. டெட்ராபோடா 4 கை கால் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ சைக்ளோஸ்டோமாட்டா அப்புறம் 2 ஃபிஷ்ஷு 4 டெட்ராபோடா தான் நம்ம கிளாஸஸாக இன் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் எக்டோபாரசைட் ஆன் ஃபிஷ்ஷஸ். வாய் வந்து ஜா இல்லைங்கிறதுனால சக்கிங் சர்க்குலர் டைப்பாக இருக்கும். பாடி மேலே ஸ்கேலே கிடையாது. கில்ஸ்லெட்ஸ் இருக்குது ரெஸ்பிரேஷனுக்கு. நான் வெர்டிபிரல் காலம் அண்ட் கிரேனியம் வந்து கார்டிலேஜினஸாக இருக்கும். இவங்களுக்கு சர்க்குலேஷன் க்ளோஸ்டு தான். அண்ட் இவங்களோட ஸ்டார் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல்லிருந்து ஆல் த வே ஃப்ரெஷ் வாட்டருக்கு பண்ணி போய் முட்டை போட்டுட்டு தே வில் டை. ஓகே, அப்புறம் அந்த முட்டை ஹேட்ச் ஆகி அந்த புது மீன் வந்து ஆல் த வே ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து கடல் தண்ணிக்கு வந்து வாழ்ந்துட்டு திருப்பி கடல் தண்ணியிலேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போய் முட்டை போட்டு செத்துரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைக்ரேஷன் அப்படிங்கிறது இஸ் அ வெரி வெரி ஸ்டார் ஃபீச்சர் தேர். ஸோ இந்த லார்வா வந்து மெட்டமார்ஃபசிஸ் வழியாக டெவலப் ஆகி திருப்பி கடலுக்கே வந்துடும். நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமாட்டா 2 இருக்குது பசங்களா. ஒன்று வந்து பெட்ரோமைசான் லாம்ப்ரேன்னு சொல்லுவோம், ஆர் மைக்சீன், ஓகே, ஆர் ஹேக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோமைசான், மைக்சீன் தான் 2 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். Now coming to the super class Pisces, நாத்தோஸ்டோமாட்டாவில் இருக்கிற பைசஸ், இவங்களை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் இல்லையா, கான்ட்ரிக்டீஸ் அண்ட் ஆஸ்டிக்டீஸ். கான்ட்ரிக்டீஸ்னா கார்ட்லேஜஸான எண்டோஸ்கெலிட்டன், ஆஸ்டிக்டீஸ்னா போனியான எண்டோஸ்கெலிட்டன். கான்ட்ரிக்டீஸ் வெறும் மரைன் மட்டும்தான் இருக்காங்க, பட் இங்கே மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் 2 பேருமே இருக்காங்க. ஸோ கான்ட்ரிக்டீஸை விட ஆஸ்டிக்டீஸ் வந்து கொஞ்சம் பெட்டர். அந்த மாதிரி ஒரு iPhone 13, iPhone 15 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து 5-7 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு கவரிங் கிடையாது, ஆப்பர்க்யூலம் கிடையாது. இவங்களுக்கு 4 பேர் ஆஃப் கில் ஸ்லிட் தான் இருக்குது, ஆனால் ஆப்பர்க்யூலமோடு இருக்குது. ஓகே, நான் எலிமெண்ட்ரி கெனால் வந்து வில் ஓப்பன் இன்டு அ காமன் சேம்பர் கால்ட் க்ளோஏக்கா. இவங்களுக்கு ஏனஸ் வழியாக இட் வில் ஓப்பன். நான் இவங்க ஏர் பிளாடர் இல்லாததுனால கான்ட்ரிக்டீஸ் வந்து எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி முங்கிடுவான். இவன் ஆஸ்டிக்டீஸ் வந்து ஓரமாக படுத்து தூங்கிட்டு அப்புறமா கூட ஏஞ்சி போகலாம். ஏர் பிளாடர் இருக்கிறதுனால அவன் மோதங்கத்திட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஓகே, நான் ஹார்ட் வந்து 2 பேருக்குமே இட் இஸ் 2 சேம்பர்ட் அண்ட் அவங்க 2 பேராலையுமே பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வி கால் தம் ஆஸ் கோல்ட் பிளட்டட் ஆர் பாய்கிலோதெர்மஸ். ஓகே, தென் இவங்களுக்கு வந்து செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும் 2 பேருக்குமே. பட் கான்ட்ரிக்டீஸில் மேல்ஸில் வந்து பெல்விக் ஃபின்ஸு கிட்ட கிளாஸ்பர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கும் காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க இன்டர்னலான ஃபர்டிலைசேஷன், பட் இவங்க எக்ஸ்டர்னலான ஃபர்டிலைசேஷன். நான் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெக்காய்டு ஸ்கேல்ஸில் கவர்ட் ஆகிருக்கும் கான்ட்ரிக்டீஸ்க்கு, பட் ஆஸ்டிக்டீஸுக்கு சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு ஸ்கேல்ஸ்னால கவர் ஆயிருக்கும். இவங்க விவிபேரிஸ், இவங்க ஓவிபேரிஸ். Now if you look at the examples of chondrichthyes, ஒரு விதமான எலக்ட்ரிக் அண்ட் பாய்சனஸ் கிளாண்ட்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ரே டார்பீடோ அண்ட் பாய்சனஸான ஒரு ரே ஸ்டிங்கிங் ரேன்னு சொல்லுவோம், which is the trigon. 2மே முக்கியமான எக்ஸாம்பிள் கான்ட்ரிக்டீஸில். அதை தவிர வந்து ஸ்கோலியோடன் or the dogfish, pristis or the sawfish, carcharodon or the great white shark is the example for chondrichthyes. இதே ஆஸ்டிக்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோசீட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ்ஷும், ஹிப்போகேம்பஸ் அதாவது சீ ஹார்ஸும் மரைனான ஃபார்ம்ஸில் வரும். லாபியோ, காட்லா, கிளாரியஸ் 3மே வந்து ஃப்ரெஷ் வாட்டரான ஃபார்ம்ஸ். ஓகே, அண்ட் இந்த பெட்டா அண்ட் டெரோஃபைலம் அப்படிங்கிறது வந்து அக்வேரியமில் நம்ம வச்சுருக்கிற ஃபிஷ்ஷஸ்.
aquarium fishes-னு சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசங்கள். ஸோ நான் அதை நீட்டாக டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக கான்ட்ராக்டீஸ்க்கும் ஆஸ்டிக்டீஸ்க்கும் இருக்கிற வித்தியாசங்கள் அண்ட் அவங்களோட கீ ஸ்டார் ஃபீச்சர்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பசங்களா. ஸோ இதோட நம்ம சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ் இஸ் ஓவர். நான் டெட்ராபோடாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 விதமான ஃபைலம்ஸ் நமக்கு இருக்குது. So we have the classes இருக்கு. So we have amphibia, reptile, aves and mammals. ஆக்சுவலாக இது 5ஆம் கிளாஸ் சயின்ஸ். நம்ம எல்லாருமே ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ் படிச்சிருக்கோம். பட் இவங்களோட ஸ்டார் ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத டக்குன்னு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ சி ஆம்ஃபிபியன்ஸ் அவங்க லேண்ட்லேயும் இருப்பாங்க, தண்ணிக்குள்ளேயும் இருப்பாங்க, டியூவல் லைஃப். ரெப்டைல் வந்து மோஸ்ட்லி லேண்டில் தான் இருக்கும். பறவைக்கு ஃபெதர் இருக்கும் பறக்கிறதுக்கு. ஓகே, பறவைக்கு பறக்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அவங்களுக்கு பாடியில் ஃபெதர்ஸ் இருக்கும். அண்ட் மேமல்ஸுக்கு வந்து டெரெஸ்ட்ரியலாக இருப்பாங்க. பட் டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக், பறக்க முடியும், பறக்க முடியாது, எல்லா விதமான ஃபார்ம்ஸும் மேமல்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் லிம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்குது ஆம்ஃபிபியன்ஸுக்கு. ரெப்டீலியாவுக்கும் அதே மாதிரி தான். ஏவ்ஸுக்கு வந்து 2 பேர் இருந்தாலும் 4 லிம்பை வந்து ரெக்கையாக அது மாடிஃபை பண்ணியிருக்கும். மேமல்ஸுக்கும் 2 பேர் லிம்ஸ் இருக்கும். ஓகே, நான் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன்ஸ் வந்து தவளை மாதிரி. ஸோ மொழுன்னு ஸ்கேல்ஸ் எல்லாம் இல்லாமல் மாய்ஸ்டாக இருக்கும். இதே ரெப்டைல்ஸுக்கு வந்து ட்ரையான ஸ்கின்னில் ஸ்கியூட்ஸோ ஸ்கேல்ஸோ கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு பாடியில். பறவைக்கு ஃபெதர்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்கின் ட்ரையாக தான் இருக்கும், கிளாண்டெல்லாம் எதுவும் இல்லாமல். அவங்களுக்கு லாங் போன்ஸில் ஏர் கேவிட்டி இருக்கும். ஓகே, ஹாலோ போன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டார் ஃபீச்சர் ஃபார் த aves. Okay, and if you see mammals-க்கு வந்து ஸ்கின்ல ஹேர் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஃபீச்சர். ப்ளஸ் பாடியில் மேமரி கிளாண்ட்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால தான் மேமல்ஸுங்கிற பேரே மேமல்ஸுக்கு வந்தது. ஓகே, ஸோ அதனால் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். நான் இஃப் யூ லுக் அட் ரெஸ்பிரேஷன், ஆம்ஃபிபியன்ஸுக்கு கில்ஸு, லங்ஸு, ஸ்கின்னு எல்லாமே ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இவங்க 3 பேருக்குமே lungs தான் மெயின் ஆர்கன் ஃபார் ரெஸ்பிரேஷன். நவ் இஃப் யூ லுக் அட் த ஹார்ட், ஆம்ஃபிபியனுக்கு 3 சேம்பர்டு, ரெப்டீலியாவுக்கு 3 சேம்பர்டாக இருந்தாலும் crocodile மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், 4 சேம்பருக்கு. ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸுக்கு 4 சேம்பர் இருக்கும். ஆனால் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் மட்டும்தான் வந்து என்டையர் அனிமல் கிங்டம்லேயே வார்ம் பிளட்டட், அதாவது அவங்களால பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த ஸ்டார் ஃபீச்சர் ஆஃப் ஏவ்ஸ் அண்ட் mammals. Now if you look at the reproduction, இவங்க எல்லாருமே முட்டை தான் போடுவாங்க. இவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி விவிபேரஸ், பட் ஓவிபேரஸ் ஆன எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. So these are all the features of your amphibians, reptiles, aves and mammals. Now ரொம்ப முக்கியமா if you look at the examples, amphibiaல தவளை. So rana, which is the frog, buffo is the toad, hyla is the tree frog. 3 விதமான தவளை. Then salamander you can remember. Limbless ஆன ஒரு amphibian is there called the ichthyophis. So இது எல்லாம் amphibians ஓட example. நான் reptiliaல பார்த்தீங்கன்னா ஆமை வெரைட்டி 2 இருக்கு. ஒன்று கடல் ஆமை, கீலோன் or the turtle, and land ஆமை is called as the testudo or the tortoise. Okay, then பல்லி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, which is the chameleon, tree lizard, Calotes, garden lizard, and Hemidactylus, நீங்கள் வீட்டில் பார்க்குற wall lizard. ஸோ கெமிலியான்ங்கிறது பச்சொந்தி. தென் கார்டனில் வந்து இந்த பெருச்சாலி சைஸுக்கு இருக்கும், ஆனால் அது பல்லி. ஸோ Calotes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் Hemidactylus, இது 3மே வந்து பல்லி வெரைட்டி. தென் இஃப் யூ சி crocodile அப்படிங்கிறது crocodilus, that you can remember. crocodile மாதிரியே இன்னொன்று இருக்கும், called the alligator. ஓகே, இது 2மே crocodile வெரைட்டியில் வச்சுக்கலாம். Then we have the பாம்பு variety, which is Naja or the நல்ல பாம்பு, the cobra. Then we have Bungaris or the crate. Then the Vipera, viper. Okay, so we have 3 பாம்பு types here. Now when you look at the aves, avesல 4 pea birds இருக்கு. Pea birds என்ன? pigeon, கொலும்பான்னு சொல்லுவோம், parrot, psittaculaன்னு சொல்லுவோம், peacock, pavoன்னு சொல்லுவோம், penguin, aptenodytes சொல்லுவோம். இதை தவிர காக்கா எல்லாருக்குமே தெரியும், கார்வஸ். தென் அது தவிர வந்து நியோஃப்ரான் இஸ் அ வல்ச்சர் அண்ட் ஸ்ட்ருத்தியோ இஸ் த ஆஸ்ட்ரிச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி குரூப் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் மேமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுற ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, which is the platypus or the ornithorhynchus. ஓகே, தென் பேர் சிமிலராக இருக்கிற மாதிரி camel, camelus, rat, rattus, elephant, elephus. ஓகே, தென் dolphin, delphinus,
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நாங்கள் லிவிங் வேர்ல்டுலேருந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, கேனஸ், ஃபெலிஸ் உங்களுக்கு தெரியும், tigris and leo, okay, panthera tigris, panthera leo is tiger and singam, you know. நான் இதை தவிர இருக்கிறது வந்து மார்கோபஸ் டெரோபஸ். மார்கோபஸ் வந்து kangaroo, டெரோபஸ்ங்கிறது flying fox or bat, okay, வவ்வால். So we have Marcopus and Pteropus. Then we have Macaca, which is the monkey. Then Ichthys, which is the horse. Balanoptera, which is the whale. Okay, so இதெல்லாமே நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா பசங்களா? ஸோ இதோட நம்ம எக்ஸாம்பிள்ஸும் முடிஞ்சுது அண்ட் நம்ம என்டையர் அனிமல் கிங்டமும் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ் எல்லாத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 5ஆம் கிளாஸ் சயின்ஸ் தான். பட் ஆனால் அதோட சயின்டிஃபிக் நேம் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் இஸ் அ சேலஞ்ச். அதுவுமே க்ளீனாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் கரெக்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ரிமெம்பர் ஆல் ஆஃப் தெம். கிளியர் பசங்களா? ஸோ நம்ம சென்னையில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு செமினார் நடக்க போகுது 27th அன்னைக்கு. ஸோ உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸான நான், அஷிமா மேம் அண்ட் ஷோபிகா மேம் உங்களை வந்து நேரில் மீட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து 10வது 11 12 படிக்கிற பசங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ண சுவாமி மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல் அண்ணா நகரில் இந்த செமினார் நடக்க போகுது. நான் செமினார் காலையிலேயே ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் டான்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இஸ் ஓப்பன். மறக்காமல் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைவ்ல வந்து உங்களோட டவுட்ஸ், உங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாத்தையுமே நேரில் எங்களை மீட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம GIB எக்ஸாம் இந்த தடவை சென்னையிலையும் சேர்ந்து நடக்குது. பட் ஆல்சோ இன் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ அதே 27ஆம் தேதி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எல்லா சென்டர்ஸ்லையுமே இந்த ஒரு எக்ஸாம் நடக்க போகுது அலாங் வித் சென்னை. ஸோ டெஃபினட்டாக சென்னையில் இருக்கிற பசங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸுக்கு வந்துருங்க, நம்ம ஆஃப்லைன் எக்ஸாம் சென்டருக்கு வந்துருங்க. ஓகே, அண்ட் நம்ம ஜைலம்லேருந்து வருஷம் எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் வந்துட்டே தான் பசங்களா இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னா 11th படிக்கிற பசங்களுக்கு நம்ம தல ப்ரோ கிளாஸஸ் அண்ட் தளபதி ப்ரோ ஃபார் த 12th படிக்கிற பசங்க நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 12th படிக்கிற பசங்களுக்காக வேண்டி வி ஹாவ் த தளபதி பேட்ச். அண்ட் தளபதி பேட்ச் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தாங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் 1 year எடுத்து ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் தென் we have the online batch VETRI and the offline batch MAARA. ஓகே, ஸோ ஆஃப்லைன் பேட்ச் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் இருக்க பசங்களா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் GIBக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ஆல் அட் த சென்டர். ஓகே, டேக் கேர் பசங்களா, நல்லா படிங்க. அண்ட் ஐ வில் see you all soon in the next class. Bye bye.